Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உச்சநீதிமன்றம் புதிய அறிவிப்பு. அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை ரூபாய் 1000 வழங்க உத்தரவு. சோ இதே போல அப்டேட்டான நியூஸ் கன்ஃபார்மா இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னென்ன உத்தரவுகள் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போல பல அறிவிப்புகள் பல திட்டங்கள் உங்களுக்கு தேவை அப்படினா கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் நீங்க எனக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படினா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வாங்க என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத கன்ஃபார்மா இந்த வீடியோல பிரீஃபா பார்த்தலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படினு பார்த்தீனா தனியார் மருத்துவமனைகளில் முதியோருக்கே முன்னுரிமை உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சோ என்ன அப்படினு பார்த்தீனா இப்போ நமக்கு கொரோனா டைம்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க யார் அதிகமாக பார்த்தீங்கன்னா முதியோர்கள் மட்டும்தான். ஸோ அவங்க வேறு எந்த இடத்துக்கும் போக முடியாமல் வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க கையில் காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட போய் செக்கப்பு போக முடியாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாமல் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உச்சநீதிமன்றத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கே முன்னுரிமை. அதாவது தனியார் மருத்துவமனையில் அவங்க போயிட்டு என்ன சிகிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் பார்க்கணும் அப்படின்னும் நம்மளோட உச்சநீதிமன்றம் அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்டில் விசாரணைக்கு வந்தபோது அரசு மருத்துவமனைகள் முதியோர்களுக்கு கொரோனா மட்டுமல்லாமல் எந்த உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் முன்னுரிமை அளித்து அவர்களை கவனிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல் அந்தந்த மாநில அரசுகள் வயதானவர்களுக்கு முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஓய்வூதிய அமௌண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியம்ன்ற போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்களை வெளியிட்டிருந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னா முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்க போது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா 69 வயசு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 தான் கொடுத்துருந்தாங்க ஓய்வூதிய அமௌண்ட்டு. ஆனால் இப்போ 1000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளோட முதல்வர் பார்த்தீங்கன்னா அறிவிப்பில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஓய்வூதிய அமௌண்ட்டு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த மாநில அரசுகள் வயதானவர்களுக்கு முறைப்படி ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ பொருட்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மாஸ்க்கு சானிடைசர் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை மட்டுமல்லாமல் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் முதியோர்களுக்கு முன்னுரிமை அளித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மூலிமா முதியவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே புத்துணர்ச்சி தர மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் டைரெக்டாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கட்டாயம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.